வணக்கம். Good morning everyone. So welcome to the sessions in MS Mathematics. Very important and application oriented subject, mechanics. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இட்ஸ் a very interesting one. எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லெட் அஸ் சி இந்த கிளாஸ் 1ல் இந்த யூனிட் 1 இன்ட்ரோடக்டரி கான்செப்ட். அதில் ஃபஸ்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம். அதில் டைனமிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ நம்ம பார்க்குறது வந்து டைனமிக்ஸ். ஸோ டைனமிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் த மோஷன்ஸ் ஆஃப் த இன்ட்ராக்டிங் பாடிஸ். ஸோ இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இயக்கத்தில் இருக்கிறப்போ அந்த மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய இன்ட்ராக்ஷன் அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறது நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் கால்டு டைனமிக்ஸ். ஓகே, தென் அந்த மூவிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்த பிறகு தென் யூ ஹவ் டு கெட் த ஐடியா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்? வாட் இஸ் த மோஷன்? தட் இஸ் வெல் நோன். தட் இஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் மோஷன். இட்ஸ் நத்திங் பட் நம்ம அது என்ன சொல்லலாம்னா இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஏ அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை இந்த P1 அப்படின்ற பாயிண்ட்லேருந்து P2ன்ற பாயிண்ட்டுக்கு டிஸ்பிளேஸ் ஆகி வருது. வித் ரெஸ்பெக்ட் டு வாட் அப்படின்னு கேட்டால் எதுவும் கிடையாது, எதையும் வந்து எதை பொறுத்தும் இல்லை. தட் இஸ் அந்த ஆப்ஜெக்டை வந்து ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ஜஸ்ட் ஐ டேக் ஹியர் இந்த இடத்துல வச்சிடறேன். ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட், தட்ஸ் ஆல். ஓகே, ஏன்னா இந்த பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டு நம்ம போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேசிக் கான்செப்ட் ஸோ வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஃபோர்கமிங் டாபிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ திட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை டைமை பொறுத்து ஐ எம் கோயிங் டு டிஸ்பிளேஸ் திஸ் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த பாயிண்ட் 1 to point 2 வித் ரெஸ்பெக்ட் டு டைம். தட் இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஆம் ரைட், தட் இஸ் கால்ட் வெலாசிட்டி. இப்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைமில் இதை பொறுத்து வந்துடணும். ஸோ தட் இஸ் கால்டு நம்ம அதுதான் ds/dt. ஸோ தட் இஸ் வை யூ கேன் சே ds/dt. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து டைமை வச்சு நம்ம சொன்னோம்னா வி கெட் த வெலாசிட்டி v, ரைட், வெலாசிட்டி. ஸோ அந்த டைமை பொறுத்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துக்கு இவ்வளோ நேரத்தில் போயிடுச்சு அப்படின்றத சொல்கிறது தான் தட் இஸ் வெலாசிட்டி. தென் நெக்ஸ்ட்டு the important one, acceleration. So what is the acceleration? The rate of change of velocity. Again, acceleration-னா தமிழில் வந்து முடுக்கம் அப்படி சொல்லுவாங்க. வெலாசிட்டி வந்து திசைவேகம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி. நம்மளுக்கு பாருங்கள், இப்போ இந்த முடுக்கம் அதாவது முடுக்கிறது, தட் மீன்ஸ் வாட் இஸ் மீனிங் ஆஃப் இப்போ ஆக்சுவலாக டூ வீலர்ஸ்லாம் வி ஆர் யூஸிங் accelerate. தட் அப்போ தமிழில் சொல்கிறப்ப நம்ம முறுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் அந்த வேர்டு வந்து ராங்காக இருக்கும் அநேகமாக. ஐ திங்க் முடுக்கிறதுன்னு தான் அர்த்தம். இந்த எக்ஸலரேட்டரை முடுக்கிறது. ஸோ அப்போ நான் இன்னும் என்னுடைய வந்து டைமை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரெடியூஸ் பண்ணி இன்னும் ஸ்பீடாக போகணும். அகெயின் ஐ எம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டைமை பொறுத்து திரும்ப நான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஐ கெட் த acceleration A. That is
dv by dt. Is it right? It's a basic. எல்லாம் தெரிஞ்சா ஜஸ்ட் ஐ ரீகால், உங்களுக்கு வந்து நான் ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன் இதை. ஓகே ஃபைன். இப்போது இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் நியூட்டன்ஸுடைய லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோ. இப்போ நியூட்டன்ஸுடைய லாஸ் ஜஸ்ட் நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் திஸ். ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடீட் இன் லோயர் லெவல். இது நம்ம பிஎஸ்சிலையும் படிச்சிருக்கோம், ஸ்கில் லெவல் ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருக்கோம் நம்ம இதை. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், த ஃபர்ஸ்ட் லா. Every body remains in a state of rest or uniform motion unless acted upon by net external force. ஸோ இதனுடைய என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டும் ரெஸ்ட் ஒரு இது மேலே வந்து ரெஸ்ட். இப்போ இந்த பென்சில் ஐ டேக் திஸ், இந்த பென்சில் எடுத்துக்கிறேன். இந்த பென்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெஸ்ட் பொசிஷன்லேயே இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை இது மேலே ஆக்ட் ஆகாத வரைக்கும் இது ஸ்டில் ரெஸ்ட் பொசிஷன்லேயே இருக்கும். தென் அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, தென் யூனிஃபார்மாக வந்து ஒரு பொருள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அதுவும் அன்டில் எது வரைக்கும்னா அது மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை இது பண்ணாத வரைக்கும் அது ஜஸ்ட் இஸ் கோயிங் ஆன், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டில் மூவ் ஆகிட்டே யூனிஃபார்மாக அது இது மோஷன் போய்ட்டுருக்கும். தட் இஸ் த நியூட்டன்ஸுடைய ஃபர்ஸ்ட் லா. ஸோ வாட் அபவுட் த செகண்ட் லா அப்படின்னு பார்த்தோன்னா, த அமௌண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் எ பாடி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த acting force and inversely proportional to the mass of the body. That is F equal to ma. That is force. இங்கே நம்மளுக்கு நியூட்டன்ஸ் வந்து நமக்கு ஃபோர்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறாரு. F equal mass and acceleration. இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து மாஸை டிபெண்ட் பண்ணியும் இருக்குது, அக்சலரேஷன் டிபெண்ட் பண்ணியும் இருக்குது. கரெக்டுங்களா? ஒரு மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் அது இன்க்ரீஸ் ஆகும், அக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாட் எவர் இட் இஸ், மாஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை அக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆனாலோ force. So mass into acceleration. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டினுடைய மாஸ் அது மெயின், தென் ஆக்சலரேஷன். இந்த ரெண்டுத்து மல்டிப்ளை பண்ணால் வி கெட் த நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், ஃபோர்ஸ் கிடச்சிடும். ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா விசை, இல்லைங்களா? ஓகே. மாஸ்ன்றது நிறை, ஏன்றது ஆக்சலரேஷன் முடுக்கம் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் தேர்ட் லா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal but opposite reaction. இதெல்லாம் வெல் நோன். தேர்ட் லாக்கு வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு ஆக்ஷனும் நம்ம செய்கிற ஒவ்வொரு இதுக்கும் அதுக்கு ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டுங்களா? நல்லா படித்தோன்னா நல்லா மார்க் வரப்போகுது. நல்லா சப்ஜெக்டை புரிஞ்சுட்டு படித்தோன்னா நல்லா மார்க் வரும். அதர்வைஸ் நோ, நத்திங். ஓகே. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு நியூட்டன் செகண்ட் லா ஜஸ்ட் நவ் வி ஹவ் சீன், இப்போ தான் பார்த்தோம். அதில் வெக்டர் ஈக்குவேஷனில் எழுதுறாங்கன்னா F equal to ma. ஸோ இது செகண்ட் லா தான் வருது, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அதர்வைஸ் இது நம்ம எப்படி சொல்லலாம்னா F equal to dp by dt, தட் இஸ் p டாட் வித் ரெஸ்பெக்ட் டைம் போகிறதுங்க. இது நோட்டேஷன் நம்மளுக்கு, அது டெரிவேட்டிவ் நோட்டேஷன் டாட், வேர் த லீனியர் மொமெண்டம். ஸோ மொமெண்டம் அப்படின்னு என்னன்னு தெரியணும். மொமெண்டம் இட் இஸ் நத்திங் பட் நம்ம தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் டிஃபைன் பை லைக் திஸ், m into v, that is mass into velocity. நம்ம ரைட்? ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஒரு ஆப்ஜெக்டுடைய மாஸு அதுக்கு எவ்வளோ வெலாசிட்டி தரணும், இதனுடைய அந்த மல்டிப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம், உந்தம் அப்படி. ஸோ ஐ எம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் p, that is momentum with respect to time. We get the ma. அது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸி வி கேன் ப்ரூவ், நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். dp by dt, that is m. டைமை பொறுத்த டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எம்ன்றது மாஸ், சம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தான் வந்து நம்மளுக்கு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ dv by dt இட் இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் t பொறுத்த நம்மளுக்கு ஆக்சலரேஷன் a கிடைக்கும். So we are clear, dp by dt is nothing but f equal to ma. Therefore we are same. Okay, so please note down this, note பண்ணி வச்சுங்க. So next
acceleration a, that is v dot னு சொல்லலாம் இல்லையா, is measured relative to an inertial frame of reference. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. ஸோ அக்சலரேஷன் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, எதோட ரிலேட்டிவ் பண்ணி பண்ணுறாங்கன்னா, எதோட ரிலேட்டிவ் டு அன் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு, இல்லைங்களா? ஓகே, தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் இனர்ஷியல் ஆர் நியூட்டோனியன் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் இட்ஸ் எ ஃபண்டமெண்டல் ஸ்லேட் ஆஃப் நியூட்டோனியன் டைனமிக்ஸ். இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் புக்கு க்ரீன்வுட், அதில் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் இனர்ஷியல் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் a frame with its origin on the sun and assume that it is a non-rotating with respect to the so-called fixed stars அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள், கவுண்டர் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கணுன்னா, தட் இஸ் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்படியே என்னென்னா, ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, பஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த பஸ்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஒரு டயக்ராம் சிம்பிளாக வரைஞ்சிடுறேன். இந்த பஸ்ஸில் ஆக்சுவலாக நம்ம இப்போது உட்காந்துருக்கோம் ஜஸ்ட்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். ஸோ நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, அந்த விண்டோ வழியாக பார்க்குறப்போ நம்ம இப்படி பஸ்ஸில் மூவ் ஆகிட்ருக்கோன்னா, இந்த லெஃப்ட் ரைட்டு இருக்கிற அந்த செடி மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போகிற மாதிரி நம்ம தெரியும். அந்த மாதிரி இந்த மூவிங் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த விர்ச்சுவலான ஒரு இது கிடைக்கும் நம்மளுக்கு. கரெக்டுங்களா? தட் இஸ் ஸோ இப்படி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம என்ன இருக்கோம்னா ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். பட் நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, பார்க்குறதுக்கு மூவிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். எது மூவிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா, இந்த மரங்கள்லாம் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரைட்? ஸோ நம்ம உட்காந்து ஏதோ போயிட்டுருக்க மாதிரியும் வண்டி தான் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஃப்ரேம், அதாவது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்றத இதை சொல்கிறதுனா, இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டை பற்றி சொல்லணுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்றத வச்சு பேஸ் பண்ணி சொல்லணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் நல்ல ஒரு நல்ல எக்ஸாம் சொன்னால் எர்த்தை எடுத்துக்கலாம் இல்லைங்களா? எர்த்தை ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆக்சுவலாக எர்த்து வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. கரெக்டுங்களா? பட் நம்ம அதில் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு கான்ஸ்டன்ட் இதோட நம்மளுக்கு அது சுற்றிட்டுருக்கு எர்த்து. அது மேலே ஆக்சுவலாக நம்ம பை வாக்கு அதர்வைஸை இப்படி போகிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போது இது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இதை. இப்போ இந்த எர்த்தில் நல்ல ஒரு விஷயம், ஆக்சுவலாக இது பஸ் இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேலே வந்து ஒரு ஏரோப்ளைன் மூவ் ஆகிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஏரோப்ளைன் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு இடத்துல சம் பிளேஸில் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, இங்கேருந்து வாட்ச் பண்ணுறான், இதையும் கவனிக்கிறான். கரெக்டுங்களா? ஸோ அவனுக்கு இது ரெண்டும் பாருங்கள், இது எர்த்தில் இருக்குது, இது இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, இது ஸ்பேஸில் இருக்குது, அதுவும் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இவனுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப ஆக்சுவலாக இது ஸ்லோவாக போய்ட்டுருக்க மாதிரியும், அவனுக்கு கிட்டேயே இருக்கிறதுனால இது ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்க மாதிரி தோணும். ஸோ எல்லாமே ஆல் ஆர் ரிலேட்டிவ்ஸ் பொறுத்து தான் இருக்குது. மேலே இது ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. கரெக்டுங்களா? அந்த பார்க்குற அந்த வியூ தட் இஸ் அ ரிலேட்டிவ், ஆல் ஆர் ரிலேட்டிவ்ஸ். பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏதோ ஒன்றத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஒன்றத்தை. இஸ் ரைட்? அதுதான் வந்து இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம முடிச்சு.
இப்போ இங்கே ஏரோப்ளைனில் ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெலிகாப்டர்னு வச்சுக்கலாமே, அது கொஞ்சம் விஷுவலாக இருக்கும் பார்க்குறது. ஹெலிகாப்டரில் இங்கே ஒருத்தர் இங்கேருந்து ஏதோ ஒரு பெரிய பால் மாதிரி த்ரோ பண்ணுறாரு. இங்கே இப்படி போயிட்டுருக்கு இந்த டைரெக்ஷனில் ஹெலிகாப்டர் போயிட்டே இருக்கு. இங்கேருந்து பாலை த்ரோ பண்ணுறாரு. பால் த்ரோ பண்ணுறப்போ அவர் ஜஸ்ட் அப்படி த்ரோ பண்ணிட்டு போயிடுறாரு. அப்படியே அந்த ஹெலிகாப்டர் மூவிங்லேயே இருக்குது. அப்போ அந்த பால் வந்து எப்படி வந்து கீழே வந்து எர்த்துக்கு வந்து ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்ஸோடு சேர்ந்து அப்படி வரும் இல்லைங்களா. அவர் ஜஸ்ட் ட்ராப் தான் பண்ணுவார். அப்போ அந்த ஃபோர்ஸோடு சேர்ந்து அப்படி வரும். அப்போது இவர் பார்க்குறாருல வியூவர், அவருக்கு எப்படி தோணுன்னா, இந்த பால் வந்து எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்த மாதிரி கண்டிப்பாக அவர் கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா பரபோலிக் பாத், இந்த பரவளையம் வடிவத்தில் இப்படி வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு. பட் இவர் போட்டார் இல்லையா, அந்த பால் அங்கேருந்து ட்ராப் பண்ணார்ல ஹெலிகாப்டர்லேருந்து, அவருக்கு எப்படி அந்த ஆப்ஜெக்ட் தட் இஸ் அந்த பால் எப்படி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, மேலே இருந்து பார்க்குறப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து விழுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி நேராக இங்கேருந்து விழுற மாதிரி. ஸோ இதெல்லாம் எதை ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்லுவோன்னா, எர்த்தை வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணி. ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு இதுவை வச்சுட்டு மூவிங் ஆப்ஜெக்டை பற்றி நம்ம பேசணும். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு மூவிங் ஆப்ஜெக்டை வச்சுட்டு இன்னொரு மூவிங் ஆப்ஜெக்ட் வச்சு ரெஃபரன்ஸாக முதல்ல பண்ணாங்க. பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. ஃபிசிக்ஸில் ஒரு இன்டெப்த்தாக இது. பட் நான் மேத்தமெட்டிக்ஸில் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தெரிஞ்சிங்கன்னா போதும். ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு இது மேலே, பட் எர்த்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை, பட் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. பட் அதில் இருக்கிற மூவிங், ஸோ இது ஒரு ஃப்ரேமு, இது ஒரு ஃப்ரேமு, இது ஒரு ஃப்ரேமு. சப்போஸ் இவர் ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பரை அந்த விண்டோ வழியாக தூக்கி போட்டார்னா இவருக்கு ஒரு மாதிரி தெரியும், அது இதை பார்க்குறவருக்கு அந்த ஒரு மாதிரி தெரியும் அந்த வியூ. பட் வித் ரெஸ்பெக்ட் டு அதுதான் முக்கியம் நம்மளுக்கு. இதில் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கலாம் அந்த ஃப்ரேம் அப்படின்னு என்ன. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணலாம். அந்த ஃப்ரேமில் அங்கே ஒருத்தர் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் அ பர்சன், அந்த நம்ம பார்க்குற வியூ. இன்னும் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது வந்து ஒரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம காலேஜில் இது ஒரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்குது. ஸோ மிடில் மேக்ஸ் இருக்குது. ஸோ எம் ஃபார் மேக்ஸ் மிடில் ஃபார் அவர் கன்வீனியன்ட்டுக்காக எடுத்துக்கிறான். இப்போது ஏதோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நியூ அட்மிஷன் அவர் வந்து கேட்குறாரு. ஸோ வேர் இஸ் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ இங்கே வந்து கேட்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த ஃபிசிக்ஸ் நீங்கள் கோ டு த ரைட் சைட் போங்கன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ரைட் சைடில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ரைட், ஏன்னா அவர் இருக்கிறத வச்சு தான் அவர் சொல்லுவார் வித் ரெஸ்பெக்ட் டு த டிபார்ட்மெண்ட். அந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சு தான் அவரால் சொல்ல முடியும். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரைட்டில் இருக்குது. சப்போஸ் இப்படி வந்து கேட்டார்னா கிளாஸஸ் எல்லாம் இங்கே தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி லேபு இங்கெல்லாம் இங்கே இருக்கும். சப்போஸ் ஒருத்தர் ஸ்டூடெண்ட் வந்து என்கொயரி பண்ணுறாரு. ஸோ வேர் இஸ் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாரு அவர். ஸோ அவர் எப்படி ரெஃபர் பண்ணுவார்னா, இந்த பக்கம் லெஃப்டில் இருக்குது பாருங்கள். ஸோ டைரெக்ஷன் மாறி போகுது. கரெக்ட், டைரெக்ஷன் மாறுது, பட் ஆப்ஜெக்ட் இஸ் சேம் வித் ரெஸ்பெக்ட் டு வாட். அவர் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அதுதான் ஃப்ரேம். ஸோ அந்த ஃப்ரேம்லேருந்து அவர் பார்க்குறப்போ அவருக்கு லெஃப்ட்டில் தெரியுது. இவர் ஃபிசிக்ஸ்ன்ற ஃப்ரேமில் பார்க்குறப்போ இது ரைட்டில் தெரியுது. ரைட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இன்னும் நம்ம பார்த்தோன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லா இஸ் நத்திங் பட் என்னது, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டில் ரெஸ்ட்லேயே இருக்கும். அதர்வைஸ் யூனிஃபார்ம் மோஷனில் போய்ட்டுருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை அது எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இது அது மேலே ஆக்ட் ஆகாத வரைக்கும் அது மூவிங்லேயே இருக்கும், ஸ்டில் யூனிஃபார்மாக இருக்கும். கரெக்டுங்களா? தென் வாட் அபௌட் த செகண்ட் லா வந்து பார்த்திங்கன்னா F = ma. அங்கேயே அக்சலரேஷன் கொண்டு வரணும். இப்போ ரொம்ப எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, செகண்ட் லாக்கு நம்ம ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் வந்து, இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு அப்படி காரில் போயிட்டே இருக்கோம், அதர்வைஸ் பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம், சடனாக பிரேக் போடுறாங்க. ஸ்பீட் பிரேக் வரதுனால ஒரு சடனாக பிரேக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஆக்சுவலாக மூவ் ஆகும். கரெக்டுங்களா? நம்ம பாடி வந்து அப்படி மூவ் ஆகி வரும். ஆக்சுவலாக நம்ம அந்த வண்டியோடு சேர்ந்து தான் போயிட்டுருக்கோம். டக்குன்னு சடன் பிரேக் போகிறதுனால அந்த வண்டி நின்றுடும், பட் நம்ம முன்னாடி மூவ் ஆகிடும். ஸோ அதை நம்ம செகண்ட் லாக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். F = ma. சரிங்களா? ஸோ அப்போ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா
ப்ளஸ் செகண்ட் லா, இது ரெண்டும் கம்பைன் பண்ணி எங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன வருது, இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் போகிறோம். அது ஒரு நல்ல இதுவாக எடுத்துக்கலாம். ஸோ ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இஸ் தேர் எனி டவுட்? ப்ளீஸ் கமெண்ட். தென் எக்ஸிஸ்டன்ட் இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் தியரிட்டிக்கலாக நல்லா ப்ராக்டிக்கலாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னா நோ நீட் டு பைகாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதுக்காக. ஸோ தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் இனர்ஷியா ஆர் நியூட்டோனியன் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ஆஃப் இஸ் அ ஃபண்டமெண்டல் postulates of Newtonian dynamics. Example, inertial reference frame. They consider the frame, its origin, either the sun, and assume that it is a non-rotating. அதை வந்து அசியூம் பண்ணிக்கிறோம், ஒரு non-rotating, பட் non-rotating தான் ஆக்சுவலாக, ரைட்? அதை சுற்றி தான் நம்மளுக்கு பிளானட்ஸ் தான் இதுவாகிட்டுருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த ஸோ கால்டு ஃபிக்ஸ்டு ஸ்டார்ஸ். ஓகே. செகண்ட், இப்போ இதை நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். த எர்த் இஸ் அன் இனர்ஷியல் ரெஃபரன்ஸ் ஃப்ரேமாக எடுத்துக்கலாம், ரைட்? எர்த்து தான் வந்து நம்மளுக்கு இனர்ஷியல் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். நல்லா கவனிங்க, நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த கார் மூவ்ஸ் அட் 90 கிலோமீட்டர் இதில் போகுது, ரிலேட்டிவ் டு த எர்த்தை ரிலேட்டிவ் பண்ணி போகுது. இந்த சரௌண்டிங் மூவ் அட் சரௌண்டிங்கெல்லாம் வந்து அந்த காரில் உட்காந்து மூவ் ஆகிறப்போ எப்படி இருக்குன்னா 90 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிற மாதிரி தான் இருக்கும், ரிலேட்டிவ் டு த கார். கரெக்டுங்களா? So the earth and car can both act as a inertial reference frame. ஸோ அப்போது நல்லா கவனிங்க, அந்த எர்த் அண்ட் கார் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இனர்ஷியல் ஃப்ரேம், அந்த ஃப்ரேமை பொறுத்து தான் ஆக்ட் ஆகும். இஸ் ரைட்? நான் சொல்கிறேன், இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஏன்னா கார் வந்து 90 கிலோமீட்டர் இதில் போகுது, சரௌண்டிங் இருக்கிற எல்லா இதுவுமே எப்படி போகிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும், 90 கிலோமீட்டர் பர் ஹவர் பட் ரிலேட்டட் டு த கார். இஸ் ரைட்? ஸோ இதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இனர்ஷியல் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். லெட் அஸ் அஸ்யூம் a suitable inertial frame, that ஒரு suitable inertial frame எடுத்துக்கிறோம், that vector Ri, the specify the position vector சொல்லுவோம் இல்லையா, ith particle related to the frame. The equation of motion for the system of n particles. இப்போ n பார்ட்டிகல் இருக்கிற ஒரு இது சிஸ்டம், அதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி எழுதலாம்னா ma. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்தோன்னா ma, இது நிறைய பார்ட்டிகல் இருக்குது, அது அந்த ஆப்ஜெக்டில் நிறைய பார்ட்டிகல் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து கம்பைன் பண்ணி மொத்தமாக எடுத்தோன்னா mi. இப்போ 1 கொடுத்தோன்னா ஃபஸ்ட் பார்ட்டினுடைய இது, 2 கொடுத்து செகண்ட் பார்ட்டி ரெஸ்பெக்டிவ், லைக் தட். அதே மாதிரி தான் a, இது ஆக்சுவலாக ஆர் டபுள் டாட்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், இது a acceleration. So r1 double dash r2, the corresponding second third particle, so which is equal to fi plus ri. இங்கே fi it is nothing but what அப்படின்னு பார்த்தீங்கன்னா fi is applied force, அந்த ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற நம்ம ஃபோர்ஸ். riன்றது constraint force. mi அப்படின்றது நமக்கு தெரியும், mass of the அந்த ith particle. So we have broken the total force. எப்படி பிரிச்சுடுறோன்னா அந்த broken on this particle into 2 factor components, that is fi component ri, that is the applied force, then constraint force. The applied force and the fi அப்படின்றது sum of the all other forces acting on the ith particle. Similarly constraint force. ஸோ அதனுடைய டோட்டல் தான் நம்ம fi and ப்ளஸ் அந்த டோட்டல் சம் தான் fi, அந்த மாதிரி டோட்டல் கன்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு ri. ஓகே, இதை டிஃபைன் பண்ண நம்மளுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபோர்ஸ்ன்றதை நம்ம ரைட் f ஈக்குவல் டு ma, அந்த ஃபோர்ஸை தான் ரெண்டு இதுவாக நம்ம ப்ரோக்கன் பண்ணுறாங்க. எப்படின்னா இன்ட்டு 2 வெக்டார் ஆக்டிங் ஆன் திஸ் பார்ட்டிகல் காம்போனன்ட்ஸ், 2 காம்போனன்ட்ஸாக வந்து இது பண்ணுறாங்க. எப்படி பிரேக் பண்ணுறாங்கன்னா, ஒன்று ஃபோர்ஸினுடைய அதை தனியாக கலெக்ட் பண்ணி அதனுடைய சம் ப்ளஸ் அந்த கன்ஸ்டைன் ஃபோர்ஸ்லாம் தனியாக சம் பண்ணி ஒரு, ஸோ அதனுடைய அடிஷன் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ். அந்த மாதிரி ரெண்டாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டிஃபைன் பண்ணுறாங்க. இஸ் இட் ரைட்? ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது எல்லாம் நம்ம அப்படியே ஒரு தியரி, இது தியரியாக தான் இருக்குது. நம்ம அதை ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோன்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸி. ஸோ யூஸிங் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் xi, yi, zi, இதெல்லாம் xy z அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டு, ஆர்டிடாவில் வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் நம்மளுக்கு தெரியும். இஸ் ரைட்?
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இந்த பொசிஷன் ith பார்ட்டிகல் we get. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் வச்சு எப்படி பண்ணுறாங்க, எம்ஐ எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்ஸை வச்சு, இது ஒய் ஆக்ஸை, இது ஜெட் ஆக்சிஸ், தட்ஸ் ஆல். எஃப் இந்த ஃபோர்ஸ் எக்ஸ் ஆக்ஸு, தென் கன்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸு, தென் அந்த ஒய் ஆக்சிஸில் கன்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ சிமிலர்லி ஆர் த எக்ஸ் காம்போனண்ட், similarly y component z. So we can write the equation of motion in the form. கரெக்டுங்களா? ஸோ இதை எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கோன்னா தட் இஸ் எக்ஸ். ஸோ வேர் எஃப் அண்ட் ஆர்ஐ ஆர் த எக்ஸ்ஐ காம்போனன்ட்ஸ். சிமிலர்லி இதே மாதிரி நம்ம ஒய்ஐ காம்போனன்ட்ஸ் எழுதலாம், ஜெட்ஐ காம்போனன்ட்ஸ்லாம் அப்ளை. வேர் அப்ளைடு ஃபோர்ஸஸ் இதோ, தென் கன்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் ரெஸ்பெக்டிவ்லி. தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்குறது மெக்கானிக்கல் சிஸ்டம். ஸோ அதில் வந்து அந்த ஃப்ரேம் இது பேசிக், இது நம்ம இன்னைக்கு பார்க்குறத இஸ் ரைட். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது வரையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தரவாயிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த ஃபுல் கிளாஸ். நன்றி. ஸோ கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்.